வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் 2 ஸ்மோக் பாம் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மோக் பாம் செய்கிறதா இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே போய் டக்குனு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கான வரும், அதையும் கிளிக் பண்ணுறேங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Powerful people come from powerful places. அதில் வந்து இந்த பாட்டில் எடுத்துக்கலாம். பாட்டில் வந்து இந்த இடத்துல வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு 4 பாட்டில் மூடினா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 4 பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்கள. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நெருப்பொடி தேவை. இந்த குச்சியை வந்து இப்போ அந்த தீக்குச்சி காம்பை வந்து முன்னாடி இருக்க அந்த கருப்பு கலர் காம்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துப்போம் கத்திரிக்கோலை வச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் கற்பூரம் எடுத்துக்கொள்ளுங்க. கற்பூரம் எடுத்துகிட்டு அந்த கற்பூரத்தை நல்லா உடச்சி தூள் பண்ணி அந்த தீக்குச்சி நம்ம கட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள், அது மேலே தூவி விட்ருங்க. இப்போ நம்ம வந்து இந்த கற்பூரத்தை அந்த தீக்குச்சி போட்டோம் பாருங்கள், அதை வந்து நல்லா இப்போ கலந்துருவோம். நல்லா கலந்துரு பின்னாடி தான் நம்ம உள்ள ஆட் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்ச அந்த பாட்டில் கேப்பில் வந்து நம்ம ஒட்டுறதுக்கு நம்ம ஃபெவிக்விக் வேண்டும். ஃபெவிக்விக்கில் க்ளூ, ஆட் க்ளூ எதனா யூஸ் பண்ணிங்கன்னா ஃபெவிக்விக் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணிட்டு அந்த சைடில் சுற்றி நல்லா ஒட்டிடுறேன். நல்லா 2 ஓட்டினீங்கன்னா தான் டைட்டாக பிடிச்சிடும். நான் 2 நல்லா அப்ளை பண்ணிட்டு இப்போ ஒட்டிடுறேன். ஓட்டிட்டுக்கப்புறம் அந்த மூடியை கழட்டிட்டு இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சதை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு ஓரமாக எடுத்து வச்சிரு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த மெத்தட் கெமிக்கல் மெத்தட் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான என்ன பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட் பார்த்தீங்கன்னா உரங்கடலில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து ஒரு 70%. அடுத்து பார்த்தீங்கன்னா சீனி வந்து ஒரு 25%. அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா மாவு, அது வந்து ஒரு 5% எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துகிட்டு இந்த சீனியை வந்து இந்த கெமிக்கல் பொட்டாசியம் நைட்ரேட்டில் வந்து ஆட் பண்ணிப்போம். தேவையான அளவு பார்த்தீங்கன்னா அது சொன்ன பாருங்கள், அந்த ஈக்குவல் அளவு நம்ம ஆட் பண்ணிப்போம். சோட்டா மாவு வந்து ஒரு 5% ஒரு சிட்டிக்கு போதும். இப்போ வந்து நல்லா கலந்துக்குவோம். அதை ரெண்டு மூடி கேப் கட் பண்ணி வச்சோங்கள, அதை வந்து ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிப்போம். நல்லா தடவி விட்டுருங்க. 2 மூடியில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி, கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி நல்லா ஃபிட் பண்ணி நல்லா ஒட்டுருங்க. நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு தாட்டி. இப்போ வந்து நம்ம மூடிக்கு ஹோல்ஸ் போடணும்ல, அதனால வந்து நான் சால்டரிங் மிஷின் வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட சால்டரிங் மிஷின் இல்லைனாக்க சூடான ஒரு கம்பியை எடுத்து நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. நான் 2 மூடிக்கு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கினேன். இப்போ நான் 2 மூடிக்கு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கப்புறம் இப்போ நம்ம அந்த கெமிக்கல் ஆட் பண்ணோம்ல, அதை வந்து அந்த மூடிக்குள்ளே நம்ம வந்து ஆட் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து பட்டாசு திரி, இந்த பட்டாசு திரி வந்து திரி தனியாக எடுத்துடுவோம். பட்டாசு நம்மளுக்கு தேவையில்லை, திரி மட்டும் தான் தேவை நம்மளுக்கு. இந்த திரியை எடுத்துகிட்டு உள்ளே வந்து நம்ம வச்சுருவோம், மூடிக்குள்ளே வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி. நம்ம முதல்ல செஞ்சுங்க பாருங்கள், அந்த தீப்பெட்டி அந்த கற்பூரம்லாம் போட்டு அந்த இதில் வந்து திரியை வேணால் ஃபிட் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து நம்மளுடைய ஒரு ஸ்மோக் பாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கெமிக்கல் ஸ்மோக் பாம்பை தான் இப்போ நம்ம வந்து பார்த்துருக்கோம். அந்த பொட்டாசியம் நைட்ரேட் அது கலந்ததுனால அந்த ஸ்மோக் பாம்பை இப்போ வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு திரி போகணும். நம்ம நல்லா ஒரு புளி மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த திரியை வந்து உள்ளே வச்சுட்டு, இப்போ இந்த திரி கூட பார்த்தீங்கன்னா 2 இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கொள்ளுங்கள், தீக்குச்சி. அந்த திரி கூட நம்ம சேர்த்திப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த தீப்பொட்டி வந்து எடுத்துக்கோங்களேன், அந்த தீப்பொட்டியில் அந்த உரசுற பக்கம் மட்டும் நம்ம எடுத்துப்போம். அது கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இது வந்து நான் கீ செயின்லேருந்து எடுத்தேன். இந்த கீ செயின்லேருந்து நாச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி
வெளிப்பக்கமாக இல்லை, இந்த மாதிரி உள் பக்கத்தில் வச்சு அதை வந்து அந்த உரசுற பக்கம் வந்து உள் பக்கமாக வச்சுட்டு இது வந்து வெளிப்பக்கம் வச்சுட்டு உள்ளே வந்து நம்ம வச்சுருவோம். சைடில் பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்ட் போட்டுருவோம். எதுக்கு நம்ம இழுக்கும் போது இது அங்கே இருக்குதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு, நம்மளோட 2 ஸ்மோக் பாம் வந்து ரெடி ஆகிடுச்சு, பக்காவாக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு இந்த திரியோட இருக்கிறத வந்து நம்ம கொளுத்திடுவோம். இது வாங்க ட்ரை பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த ஸ்மோக் பாம் வந்து கவுந்துச்சு. நம்மளோட ஸ்மோக் பாம் இது பாருங்கள் ஃபுல்லாக தீஞ்சி பின்பக்கமே ஓட்டை போட்டுருச்சு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த பாருங்கள் இன்னும் எரிஞ்சு கொண்டே இருக்குது. பார்த்திங்கன்னா இதெல்லாம் லூஸ் ஆயிடுச்சு பாருங்கள், எல்லாம் இந்த பிளாஸ்டிக் வந்து டோட்டலாக வேஸ்ட் ஆயிடுச்சு. இது வந்து செகண்ட் மாடலு. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, இப்போ லேட்டஸ்ட் வந்து கிரேனைட் போகிறோன்னு சொல்லுவோம். அந்த மாடல் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதை ட்ரையல் பார்ப்போம். இது வந்து நம்ம கொளுத்த தேவையில்லை, இந்த லிவர் மட்டும் ஈத்தா போதும், நெருப்பு வந்துடும். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சூடாக இருக்குது இன்னும். இது பாருங்கள், இது எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ சூடு ஏறி இது 2 பக்கமும் போயிட்டுருக்கு. இது இன்னமும் சூடாக இருக்குது, கையில் தொட முடியல. பரவாயில்ல, வீடியோக்கோசரம் நான் வந்து இதை தூக்கி காட்டுறேன் சூடாக இருக்குன்னு. திறக்க கூட முடியல, சூடாக இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க. உங்கள் நண்பர்களுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏதோ கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணி வச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாபாய்.